யாரும் அதை தடுக்க முடியாது. வேலன் எனக்கு கொஞ்சமாயிருந்தாலும் நாமத்தை மறுதலிக்கவில்லை. வசனத்தை கை கொண்டேன், உம்மை மட்டும் பற்றி கொண்டேன். வேலன் எனக்கு கொஞ்சமாயிருந்தாலும் நாமத்தை மறுதலிக்கவில்லை. ஆண்டவர் ஒரு புதிய வருஷத்தின் துவக்கத்திலிருந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு 12 மாதங்களை நாம் கடந்து இந்த புதிய வருஷத்துல நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவனாய கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் அவர் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் அங்கே வாசலை பற்றி பேசினேன். தீர்க்க தரிசனமான சில வார்த்தைகள் ஆரம்பத்திலே ஜனங்களுக்குள்ளே வந்தது. முதலாவது, கர்த்தர் உன்னை வாசலாக வைக்கிறார் என்று பேசினேன். என்ன ஆச்சரியம், ஆண்டவர் நம்மை வாசலாக வைக்கிறார். 3 வாசலை குறித்து நான் இங்கே வரும்போது இன்னொரு வாசலை உங்களுக்கு சொல்லுகிறேன். அனுகூலமான வாசல், ஆசீர்வாதமான வாசல். நீங்கள் 1 கொரிந்தியரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சங்கீதம் அம்மா வாசிக்கும் போது கடைசி வசனத்தையும் வாசிக்கலாம். கடைசி வசனத்தையும் சங்கீதம் வாசிக்கும் போது கீழே வாசி, அதுக்கு மேல அனுகூலமான நீதியின் வாசல்களை தரவங்க. நீங்க வாசி 1 கொரிந்தியர் 16:9 வாசிக்க. இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அவன் மனதிலே அவன் செபித்த போது ஒன்றை பார்க்கிறான். இந்த பட்டணத்திலே அனுகூலமான வாசல்களை தேவனாகிய கர்த்தர் திறக்கிறார் என்பதை காண்கிறான். அருமையான அனுகூலமான வாசலை கர்த்தர் திறக்கிறார். ஆண்டவர் இந்த பட்டணத்திற்கு உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த பட்டணத்திலே கர்த்தர் உன்னை ஜீவனோடு கூட வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். கடந்த வருஷத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு அனுகூலமான வாசலை சிறக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை படித்து ஒருவேளை வேலைக்காக நீ காத்திருக்கலாம், ஒருவேளை படித்து முடித்திருக்கலாம், ஒருவேளை படிப்புக்காக நீங்கள் காத்திருக்கலாம், ஒருவேளை திருமணத்திற்காக காத்திருக்கலாம், ஒருவேளை சில ஜெபங்களுக்கு பதில் வரும்படியாய் காத்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் வருஷத்தின் துவக்கத்துல அருமையான உன்னோடு கூட பேசுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், இந்த வருஷத்துல இந்த பட்டணத்துல நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், நான் உன்னை வைத்திருக்கிறேன். அனுகூலமான வாசல்கள் உனக்கு திறக்கப்படும். அனுகூலமான வாசல்களை நான் உனக்கு திறப்பேன். 2வது, ஆண்டவரே உன்னை வாசலாய் வைக்கிறார். அருமையான பாவத்திலே, சாபத்திலே, இருளிலே கட்டப்பட்டிருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற ஏராளமான ஜனங்கள். மரித்த ஒரு மனுஷனை உயிரோடு கூட எழுப்பினால், ஏன் இந்த வயதிலே நீ மரித்தாய், ஏன் இந்த வயதிலே நீ தூக்கு போட்டாய், ஏன் இந்த வயதிலே நீ குடித்தாய், ஏன் உன் வாழ்க்கை முடித்துக் கொண்டாய்? என் வாழ்க்கை அருமையான இருள் நிறைந்த வாழ்க்கை, துக்கம் நிறைந்த வாழ்க்கை. வெளிச்சத்தையே நான் இந்த பூமியிலே காணவில்லை. ஆகவே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சாக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து செத்து போனேன். ஆண்டு அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலை நோக்கி ஆத்துமாக்கள், லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் பிரயாணம் பண்ணுகிறது. கர்த்தர் இந்த பட்டணத்திலே அனுகூலமான வாசலை உனக்கு திறக்கிறது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்திலே கர்த்தர் உன்னை வாசலாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின புத்தகம் 3ஆம் அதிகாரம்
7, 8 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின புத்தகம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, ஆமென். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல இந்த வாக்கை கொடுத்தவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பிலதெல்பியா சபையில் இருக்கிற விசுவாசிகளை, பிலதெல்பியா சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களை, பிலதெல்பியா சபையில் இருக்கிற மூப்பர்களை, உங்களுக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கொஞ்ச பலத்தில என்னை பின்பற்றி வந்தீர்கள், கொஞ்ச பலத்தில என்னை சேவித்தீர்கள், கொஞ்ச பலத்தில என்னை ஆராதித்தீர்கள், கொஞ்ச பலத்தில எனக்கு ஊழியம் செய்தீர்கள், கொஞ்ச பலத்தில அருமையான நீங்கள் செபித்தீர்கள், கொஞ்ச விசுவாசத்தில நான் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று விசுவாசித்தீர்கள். அப்படிப்பட்ட பிலதெல்பியா சபைக்கு தன்னை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். அந்த மேல் வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஆச்சரியமாயிருக்கும். அவர் தன்னை அறிமுகப்படுத்த வேண்டியதே இல்லை. அவர் பிலதெல்பியா சபை தேவனை அறிந்த சபை, தேவனை விசுவாசிக்கிற சபை, தேவனை ஆராதிக்கிற சபை. ஒரு சபைக்கு தன்னை ஆண்டவர் யார் என்பதை அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. அவர் நேராக வாக்குத்தத்தத்தை, அவர்களுக்கு தான் செய்ய போகிறதை ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் வாசித்தால் தாவீதின் வாசிக்கலாம். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும். அவர் சொல்றாரு, நான் உன்னை பூட்டினா அதை யாராலும் திறக்க முடியாது. ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இஸ்ரவேல் அருமையான ஜனங்கள் ஆண்டுடைய வருகை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அந்த ஆலயத்துல கிழக்கு என்ற ஒரு வாசல் இருக்கிறது. இப்பொழுது இருக்கிறதான அருமையான இப்பொழுது இருக்கிற அந்த ஆலயம் கிழக்கு வாசலை திறக்கவே முடியவில்லை. பலமுறை ராஜாக்கள் திறந்து அந்த தீர்க்க தரிசனத்தை பொய்யாக்க நினைத்தார்கள். யானைகளை கொண்டு வந்து திறக்க முயற்சி பண்ணினார்கள், ஆனால் முடியவில்லை. அது எப்பொழுது திறக்கப்படும் என்றால் ஆண்டவருடைய வருகை நாளில அருமையான அந்த கிழக்கு வாசல் திறக்கப்படும் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு வாசலை அடைத்தால் அதை ஒரு மனிதனாலும் திறக்க முடியாது. அருமையான மறுபடியும் வாசிக்கலாம். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் ஒருவரும் திறக்க கூடாதிருக்கிற கூட்டுகிறவரும் ஐயா, அவர் வல்லமை உள்ளவர். ராஜ்யங்களை கீழே தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அநேக மனிதர்கள் ஒன்றுமே இல்லாமல் போனார்கள். சரித்திரத்தில அருமையான அதிலே ஒரு மனுஷன் ஹிட்லர், அவன் யூத குலம் என்ற ஒரு இனம் பூமியிலே இருக்கக்கூடாது என்று அவன் கொன்று குவித்த பல லட்சம் பேர் உண்டு. ஆனால் அவனுடைய முடிவை நீங்கள் பார்த்தால் அவன் மரித்து போனான். அவனே துப்பாக்கினாலே சுட்டு, தன்னோடு கூட இருக்கிற எல்லாரையும் சுட்டு, மனைவியையும் சுட்டு, அவன் அருமையான அந்த இடத்தை தீ வைத்து எல்லாம் கருகி போனார்கள். ஜெர்மானிய படை
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தோற்கடித்தது என்ற செய்தியை கேட்ட உடனே அவன் மரித்து போனான். இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய மனிதனாயிருந்தாலும் அருமையான ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிறவர். அருமையான சொல்லுகிறார், இந்த வருஷத்தின் முதல் வாரத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே உட்கார்ந்திருக்கிற உன்னை பார்த்து இந்த தேவன் சொல்லுகிறார், திறந்த வாசலை நான் உனக்கு வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. இரும்பு சங்கிலிகள் தகர்ந்து போகிறது. எத்தனையோ மனிதர்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தான். காவல் காக்கிறவன் காத்துக் கொண்டிருக்கிறான். அருமையான அந்த சங்கிலிகள், அந்த சிறைச்சாலைகள் எல்லாம் இரும்பு கேற்றினாலே மூடப்பட்டிருந்தது. இரும்பு கேற்றுக்குள்ளே அவன் இருக்கிறான். கைகளிலே விலங்கு மாட்டப்பட்டிருக்கிறான், கால்களிலே விலங்கு மாட்டப்பட்டிருக்கிறான். முற்றிலும் அருமையான சங்கிலிகளினாலே ராத்திரி ஒரு சம்பவம் நடக்கிறது. அதற்குள்ளே அவனை அப்படியே எதுவுமே எல்லாம் கலண்டு 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 அவன் வெளியே வருகிறான். பேதுரு மாத்திரமல்ல, பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு அநேக அடிகள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்காரன் சொல்லுகிறான், நீங்கள் தப்பி போனால் என்னை கொண்டு விடுவார்கள் என்று சொல்லுகிறான். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஓட மாட்டோம், இங்கேதான் இருப்போம். இது எப்படி நடக்கிறது என்றால், அருமையான இரும்பு சங்கிலிகளை உடைக்கிறவர், தகர்க்கிறவர், திறக்கிறவர் அருமையான சொல்லுகிறதாவது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கோலியாத்து வந்து சத்தமிட்டான், மிகுந்த சத்தமிட்டான். அவன் சொன்னான், உங்களிலே ஒருவரை தெரிந்து கொண்டு என்னோடு கூட யுத்தம் பண்ணி நான் தோற்று போனால் நாங்களும் எங்கள் படைகளும் எங்கள் தேசத்தை சார்ந்தவர்களும் உங்களுக்கு அடிமையாயிருப்போம். நீங்கள் தோற்று போனால் நீங்களும் உங்கள் படைகளும் உங்கள் தேசத்திலே இருக்கிற ஜனங்களும் அடிமைகளாயிருக்க வேண்டும் என்று மிகுந்த சத்தமிட்டான். அவன் ராட்சத பறவையை உடையவன். அவனை எதிர்க்க அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் நடுங்குகிறான். ஐயோ, இவனை யாரும் எதிர்க்க முடியாது, இவனை யாரும் மேற்கொள்ள முடியாது. இவன் கொடூரமான மனுஷன். அவன் பட்டயத்தை பார், அவனுடைய மார்பை பார், அவனுடைய கிரீடத்தை பார், அவனுடைய பாதரட்சையை பார், அவன் கம்பீரமான நடையை பார், அவன் கம்பீரமான சத்தத்தை பார். சிறு வயதிலே இருந்து அவன் யுத்த பயிற்சி பெற்றவன். இவனை மேற்கொள்ள யாரும் இல்லை என்று அவர்கள் நடுங்கினார்கள். ஆமென். ஒருவன் வருகிறான், அவன் சொல்லுகிறான், நான் ஆராதிக்கிற தேவன் ராணுவத்தின் தேவன். நான் ஆராதிக்கிற தேவன், உன்னை பட்டயத்தை நீ கொண்டு வருகிறாய், அவர் உன்னை பட்டயத்தால் கொல்லப் போகிறதில்லை, நான் வைத்திருக்கிற ஒரு கூழாங்கல்லினாலே உன்னை கொல்லப் போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்கள் கடந்த வருஷத்திலே உன் வேலை ஸ்தலத்தில, நீ இருக்கிற குடியிருக்கிற பகுதிகளில, உன் குடும்பத்தின் நடுவுல அநேகர் உன்னை எதிர்த்திருக்கலாம், அற்பமாய் பேசியிருக்கலாம், உனக்கு விரோதமாய் கிரியை செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவுல நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிற வாசலை, 4 வாசலை 1ஆம் தேதி கால வேளையில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். முதலாவது வாசல், ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அருமையான ஒரு சிறந்த வாசலாய் பூமிக்கு அனுப்பினார் என்று பிரசங்கித்தேன். இரண்டாவதாக, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பலகணிகள், அருமையான பலகணிகள் திறந்திருக்கிறது, பரலோகத்தின் அருமையான பலகணிகள் திறந்திருக்கிறது என்றும், இந்த திறந்த வாசல் பலகணி அருமையான இந்த வாசல் மனிதனை ஆசீர்வதிக்கிற வாசல் என்றும் பிரசங்கித்தேன். மூன்றாவதாக, அருமையான தேவன் திறந்து வைத்திருக்கிற 3வது வாசல், தேவனுடைய சபையை 2000 வருஷமாய் பூமியிலே கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார் என்று பிரசங்கித்தேன். 4வதாக, அருமையான கர்த்தர் துதியின் வாசலை தேவன் திறந்து வைத்திருக்கிறார் என்று
வாசித்தேன். இன்றைக்கு நாம் தொடர்ந்து வாசலை, அருமையான வேதத்திலே தேவன் திறந்து வைத்திருக்கிற வாசலை நாம் வேத வசனத்தை தியானிக்கலாம், வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பூதோயம் பழம் வாசனை வீசும், நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். என் நேசரே, சுலமத்தியா சொல்லுகிறாள் உன்னத பாட்டுல, வாசல் அண்டையில நான் பழங்களை வைத்திருக்கிறேன். இன்னும் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையா இருக்கிறேன், உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. அந்த கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் வாசனை வீசுகிறவர்களாய் இருக்கிறோம். Praise the Lord. இது வாசனை வீசுகிற வாசல். ஒரு மனுஷன் கனி கொடுக்கிற ஜீவியத்துக்கு நேராக அவன் நடத்தப்படும் போது, அல்லது கனி கொடுக்கிற ஜீவியமாய் அவன் ஜீவியம் மாறும்போது துர்நாற்றம் வீசாது, அருமையான நல்ல வாசனை வீசும். பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிற மனுஷன், பாவ சுவாபங்களிலே கட்டப்பட்டிருக்கிற மனுஷன், இச்சைகளிலே கட்டப்பட்டிருக்கிற வாலிபர்கள், அருமையான பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிற வாலிபர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாவது கஷ்டம். அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலே இருந்து என்னை விடுதலையாக்குகிறவன் யார் என்று கேட்கிறான். நமக்கு உள்ளே ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. இந்த மாம்சம் எப்பொழுதுமே ஆவிக்கு விரோதமாய் போராடும். எப்பொழுதுமே ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடும். ஒன்றை செய்யந்து அருமையான மாம்சம் சொல்லும், ஆவியானவர் சொல்லுகிறார், நீ செய்வது எனக்கு பிரியம் இல்லை என்று சொல்லுவார். இந்த யுத்தம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால், நீ எப்பொழுது இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அப்பொழுது இருந்தே இந்த யுத்தம் ஆரம்பிக்கும். இந்த புதிய வருஷத்துல உன்னுடைய ஜீவியமும், உன்னுடைய எண்ணங்களும், உன்னுடைய சுவாபங்களும், உன் கிரியைகளும் அருமையான மாற்றப்பட்டு உன் எண்ணங்கள் இயேசுவின் எண்ணமாய் மாறுவதாக, உன் எண்ணம் அருமையான உன் உணர்வு இயேசுவின் உணர்வாய் மாறுவதாக, உன் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ளே உருவாவதாக. கர்த்தர் உன்னை ஒரு புதிய மனுஷியாய், ஒரு புதிய மனிதனாய் மாற்றுவாராக. காலம் கொஞ்ச காலத்தான் தேவனுடைய பிள்ளையே, நீ வாழ்கிற காலத்திலே வாசனை வீசுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தர் உன்னை உருவாக்குவாரா. இந்த சபைக்கும் உன் குடும்பத்திற்கும் இந்த தேசத்திற்கும் உன்னை பார்க்கிறார்கள். வெளி தோற்றத்தை மாத்திரம் ஜனங்கள் பார்க்கவில்லை, உன் உள்ளான இருதயத்தையும் உணர்வையும் சிந்தையும் பார்க்கிறார்கள். இந்த புதிய வருஷத்தின் துவக்கத்தில் நீ கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறாய். ஒரு ஜெபம் நீ பண்ண வேண்டும். என்ன ஜெபம் என்றால், ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்று, உம்மை போல நான் பேசுகிறவனாய், உம்மை போல நான் பார்க்கிறவனாய் என்னை மாற்று. திருநெல்வேலி எங்க கிடக்குதியா? மெட்ராஸ் எங்க கிடக்குதியா? காலையில நிறைய பேர் திருநெல்வேலி இருந்து வந்திருப்பாங்களாம். டிஜே சின்னர் கேட்பாராம், என்ன இங்க திருநெல்வேலி இவ்வளவு தூரம் பேர் வந்திருக்கிறாங்க, நானே டிவியில பேசுறேன், எல்லாத்துலயும் நான் பேசுறேன், கேட்க வேண்டியதானே? சரி, அவங்களை வர சொல்லி எல்லாம் ஒருத்தன் சித்தப்பாம்பான் பெரியப்பாம்பான் எல்லா திருநெல்வேலி ஆளுங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர் கேட்பாராம், இவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க ட்ரெயின்ல ஏன் என்ன பார்க்க வந்தீங்க?
அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாங்க ஜெபம் பண்ண வரலையா, அவங்கள பார்த்துட்டு போக வந்தோம். ஆமே, உன் முகத்தை பார்த்துட்டோம். அவர் எங்க பேங்க்ல இருக்கிறாரோ அவ்வளவுதான், பேங்க்ல பயங்கர கூட்டம் இருக்குங்கிறாங்க. பணமே இல்லாத பேங்க்ல அவரை போஸ்டிங் போட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வேணுமனே புக்கை ஓபன் பண்ணி அவரை பார்க்க வருவாங்களாம். நம்மள யாரும் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க, இந்த வருஷத்தை பார்க்க வருவாங்க. ஆமென். கர்த்தர் உன்னை மாற்றுவாராக, உன் ஜீவியத்தை மாற்றுவாராக, உன் எண்ணத்தை மாற்றுவாராக, உன் உணர்வை மாற்றுவாராக. ஆமென். உன்னை கர்த்தர் மாற்றுகிற தேவன், அதற்குதான் உன்னை அழைத்திருக்கிறார். குயவன் கையில. Praise the Lord. உலக ஜனங்கள் ஒரு மனிதன் மரிக்கும் போது அழுகிறார்கள். அவங்க சித்தப்பாவோ பெரியப்பாவோ இல்ல. அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, பாண்டிச்சேரியில ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தவர் அந்தமானில போய் இறந்து போயிட்டார். லாஸ்பேட்டை தான் அவர் வீடு. நீங்க அன்னைக்கு காலையில தினத்தந்தி, தினமலர், இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லா பேப்பர்லயும் அவருடைய படம் தான் இருந்துச்சு. இப்படி ஒரு போலீஸ் அதிகாரிய நாங்க பார்த்ததே இல்லை. நான் அவரை பார்த்திருக்கிறேன், அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அவ்வளவு முத பக்கம் பார்த்தேன், ரெண்டாவது மாலை மரசம் பார்த்தா, முத பக்கம் பார்த்தா, ரெண்டாவது பக்கம் பார்த்தா, ஃபுல்லா அவர் படம் தான். ஐயா, கர்த்தர் உன்னை பேசுகிற மனுஷனாய் அவன் மரித்தும் இன்றைக்கும் பேசுகிறோம். மரித்தும் பேசுகிறான், இன்றைக்கும் பேசுகிறான். இன்றைக்கும் மரித்தும் பேசுகிறான். ஐயா, அவன் வாழ்ந்த காலம் மனசாட்சியின் காலம், பிரமாணம் கொடுக்கப்படாத காலம். இன்றைக்கும் பேசுகிறார். கர்த்தர் உன்னை பேசுகிற ஒரு மகளாய், பேசுகிற மகனாய், பேசுகிற ஒரு தாயாய் கர்த்தர் மாற்றுவாரா. இந்த அம்மா வர்றாங்க, அந்த லாஸ்ட்ல இருக்கிறாங்க. அந்த அம்மா என் இருதயத்தை இந்த வருஷத்தின் துவக்கத்துல ரொம்ப தொட்டுட்டாங்க. அவங்களை நான் மறக்க மாட்டேன். சரீரம் ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், ஆனால் அவனுடைய ஆத்துமா வாலிபத்தை போல இருக்கலாம். இந்த சரீரம் பாத்தீங்கன்னா வயசாக பல்லு போயிரும், முடியெல்லாம் வெள்ளையாயிரும், கை காலெல்லாம் பலவீனப்பட்டு போகணும். நம்ம குதிச்செல்லாம் நடக்க முடியாது. மெதுவாதான் இப்படி நடக்கணும். சில பள்ள மேடுகள்லாம் அவங்க கை கொடுக்கணும். வீட்டுல சொன்னாங்களா, நியூ இயர் சர்வீஸ் போக வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த அம்மா சொல்ல, நான் போகணும், அவ்வளவுதான். அது மாத்திரம் இல்ல, ரெண்டாவது அவங்க என்ன டச் பண்ண ரெண்டாவது காரியம், அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி நான் செய்றேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஏழைகள் கொடுங்க பாஸ்டர், எனக்கு வேண்டாம் பாஸ்டர். அதை யாரும் வாங்காம இருக்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உன்னை குறித்து பேசுவாரா. ஊழியக்காரன் பேசுனையா, ஐயா இந்த பிரதர், நீங்க போறது தப்பு இல்ல, சபையை விட்டு போனாலும் மறக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறேன். 31ஆம் தேதி அமலா லாஸ்டர், உங்களுக்கு தெரியும், அவங்க ஸ்டாப். அந்த காலத்துல நம்ம சபை விசுவாசம். அவங்க என்ன பார்க்காம போவே மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க தலையில நாங்க வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணணும். ஒரு 1000 ரூபாய் காணிக்க கொடுத்து, பாஸ்டர் நீங்க எனக்கு பிறந்த நாள். ஏன்னா அவங்க இந்த சபையில வந்து ரட்சிக்கப்பட்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க. அதை அவங்க மறக்கவே இல்லை, மறக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன ஒரு பிரச்சனைனாலும் ஓடி வருவாங்க, பக்கத்துல தான் இருக்கிறாங்க, ஓடி வந்துருவாங்க. இந்த சபையோடு அவங்க ரொம்ப வருஷமா பிரிஞ்சுட்டாங்க. ஆனாலும் அந்த அன்பு பிரியல, அந்த நேசம் பிரியவில்லை. ஊழியம் செய்ய போனா தாராளம் போலாம். நீங்க கட்டுற சர்ச் நானே வந்து திறந்து வைப்பேன், நானே பிரசங்கம் பண்ணேன். ஆனா சபையை உடைச்சிட்டு சபையில் இருக்கிற 10 பேரை தள்ளிட்டு போய் சபை நடத்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அது அந்த ஊழியக்காரன் உடைக்கப்படுவான், பரிசுத்த ஆவியானவர் உடைக்கப்படுவார், இயேசுநாதரும் உடைக்கப்படுவார். அது ஒரு காலம் உருப்படாது. ஆமென். இருக்காது. அவன் ஒருத்தர் ரத்தம் சிந்தி சபை கட்டிருக்கிறான். நீ போ. நீங்க ஏஜி சபை, சாரோன் ரோஜா ஏஜி சபை, அவர் தான் அந்த சாரோனின் ரோஜாவின் பாட்டு பாடுறார். அவர் பேசுறாரு, நான் இந்த ஜனங்களை
கூட்டி சேர்க்க நான் பட்டப்பாடு தெரு தெருவா நாய் போல அலைஞ்சிருக்கிறேன் சொல்றாரு. அப்படியே சொல்றாரு, நான் அலைஞ்சதுக்கு கணக்கு கிடையாது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய சபையா இருப்பதற்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் பிள்ளையின் இடத்துல இந்த சபையை நான் எடுத்து கொடுக்க விரும்பவில்லை சொல்றாரு. என் மகண்ட கொடுக்க விரும்பவில்லை. இதற்கு யார் தகுதியானவர்களோ அவர் கையிலே நான் கொடுத்து போக போகிறேன். நல்ல ஆர்கன் ப்ளே பண்ணுவார், நல்ல அக்கார்டன் ப்ளே பண்ணுவார், நல்ல பாடுவார். நான் பார்த்திருக்கிறேன், பேசல. அந்த நாட்கள்ல சாரவர்ஜியும் அவங்களும் ஸ்டேஜில் பாடுறதை நான் பார்த்திருக்கேன். சின்ன பையனா இருக்கும்போது நான் அவரை பார்த்திருக்கிறேன். மறிச்சு போயிட்டார். எதற்காய் சொல்லுகிறேன் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ வாசலை வீசுகிற மகனாய் மகளாய் இருக்கும்படியாய் தான் கர்த்தர் உன்னை இந்த கிறிஸ்துவ மார்க்கத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். உன்னால ஒரு குடும்பம் கட்டப்படணையா, உன்னால சபை கட்டப்படணையா, உடஞ்சு போய் கிடைக்கிற மனுஷன் கட்டப்படணையா, பாவத்தில் இருக்கிற மனுஷன் அருமையான நீ செய்த கிரியை தொடப்படணையா, ராகாப்பை பரலோகம் அருமையான ராகா செய்த கிரியைகளை பரலோகம் அசைந்தது. பரலோகத்தின் தேவனுடைய இருதயத்தை ராகா தொட்டுவிட்டாள். விசுவாச பட்டியல் எழுதுறாரு, பேர் பட்டியல் எழுதுறாரு. யாரா ராகாப்ப குடும்பத்தோடு சேர்த்துக்கிடுவாங்களாயா? ஏசுநாதர் சேர்த்துக்கிட்டாரியா? ஆமென். பாவிகளும் துரோகிகளும் அக்கிரமக்காரர்களை அழைத்து அவரை போல அவர்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். அடுத்த வாசலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அது நீதியின் வாசல். 6ஆம் அதிகாரத்துல 118ஆம் சங்கீதம் 19 20 வாசிக்கலாம். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். கர்த்தர் உன்னை நீதியின் வாசலாய் வைத்திருக்கிறார். நீங்கள் அநியாயத்திற்கு ஒருபோது கை கூடி போகக்கூடாது. அநியாயத்தை ஒருபோது நீங்கள் சார்ந்து போகக்கூடாது. ஒருவேளை சபையிலே ஒருவரிடத்திலே ஒரு குற்றம் கண்டால் அதை நீங்கள் தூஷிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் மனம் திரும்புதலுக்காக அவர்களுக்கு கர்த்தருக்காய் ஜெபிக்க வேண்டும். யாரையும் நீங்கள் தூற்றி சிரிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய உன் பிள்ளையிடத்திலே, உன் மகளிடத்திலே, உன் மகனிடத்திலே ஒரு குறை கண்டால் நீங்கள் எப்படி அதை மூடிக்கொள்ளுகிறீர்கள்? அதை மூடி மறைத்து பேசுகிறீர்கள். சபையும் அப்படிதான். ஆமென். நீங்கள் எப்பொழுதும் ஒன்று சொல்லுகிற நீதியின் பக்கம், மோசேயின் பக்கம் நிற்காது போன 3000 பேர் சங்கரமானார்கள் ஐயா. அவன் நினைச்சா ராஜாவாக இருக்கு, எகிப்தின் ராஜாவா இருந்திருப்பான். எல்லாத்தையும் உதறி தள்ளி விட்டு வந்தான். அவனை ஜனங்க கானானுக்குள்ளே பிரவேசிக்க கூடாது பண்ணிட்டான். அவ்வளவு டார்ச்சர் கொடுத்தான். இந்த நாளில் நீங்கள் சின்ன சின்ன காரியங்கள் எது நியாயமோ அதை சொல்லுங்கள். சொல்ல முடியாட்டாலும் கூட பரவாயில்ல, அமைதியா இருந்துருங்க. பணக்காரனா இருக்கட்டும், படிச்சவனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், நீங்க அந்த பக்கம் சாஞ்சி போயிடாதீங்க. ஆமென். இவன் பணக்காரங்க, நம்ம சாஞ்சி போனோம். இவன் படிச்சவன், இவன் சொன்னது சரி, நம்ம சொல்றது சரியில்லை, அப்படி சாஞ்சே போகாதீங்க. நீங்க வைராக்கியமா கர்த்தருக்காக பேசணும். நீங்க செய்ய தப்பு பிரதர் சொன்னா அவன் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும். அவன் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும், இயேசுநாதர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். நீ பேசாம இருந்தனா இயேசுநாதர் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும், அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். இதான் ஃபார்முலா. ஒண்ணு நீ அங்க போய் உட்கார்ந்துட்டு அவங்க காப்பி டீ எல்லாம் சொல்லுங்க விதர் அப்படியே பிரதர் அப்படியே தலையை மட்டும் அசைக்கிறது. நீங்க செய்யறது சரியில்லை பிரதர்ன்னு சொன்னா அடுத்த நாள் வீட்டுக்கு போக முடியாது. காப்பியும் கிடைக்காது, பிஸ்கட்டும் கிடைக்காது. நீ காபி பிஸ்கட்காய் அவன்கிட்ட போற. கர்த்தருக்காய் நிற்கும்படி கர்த்தனை அழைத்திருக்கிறான். நீதியாய் பேச அழைத்திருக்கிறோம். என்ன நிறைய பேருக்கு பிடிக்காது, உண்மையா என்ன நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்கும். அதை நான் மதுரையில பிரசங்கம் பண்ணுவேன். அவங்ககிட்ட தான் நான் சம்பளமே வாங்குவேன்.
அந்த காலத்துல எனக்கு ஒரு சின்ன உதவி கொடுப்பாங்க, 250 ரூபா அந்த காலத்துல கொடுப்பாங்க. அந்த பாஸ்ட் ஒய்ஃப் சொல்லுவாங்க, காந்தி, ஒருவேளை இதை கேட்டுட்டு இருந்தா இருப்பாங்க, காந்தி எங்களை தவிர பிரசங்கம் பண்ண உனக்கு யாருமே கிடைக்கலையா? எல்லா வாரமும் எங்களே பேசுற நீ பிரசங்கத்துல. நான் அப்படி பேசலக்கா சொல்லுவேன். இல்ல 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 இல்ல, நீ எங்களை தான் பிரசங்கம் பண்ண. சத்தியத்தை சிலருக்கு பிரசங்கம் பண்ணா அவங்க பிரசங்கம் பண்ணுறது போல அப்படின்னு அவன் என்ன செய்திருக்கணும்னா, அவங்களே பேசுறது மாதிரி இருந்தா வசனம் பேசுது, ஆவியானவர் பேசுறாரு, மனம் திரும்பணும். நான் சின்ன பையன், அவங்க வயசானவங்க, ரொம்ப வருஷம் ஊழியம் செய்யறவங்க, அவங்க எப்படி மனம் திரும்புவாங்க? நீ மனம் திரும்பலன்னா கழுத வரும் உனக்கு பேசுறது. பீலையா அவனை யாரா பிரசங்கம் பண்ண முடியுமாயா? அவன் the great Roberts, பெரிய தீர்க்கதரிசி. இன்னைக்கு நிறைய பேர் அந்த டிவியில உட்கார்ந்து திருகு செஞ்சுடுறாங்க, ஜப்பான்ல அது நடக்கும், இதுல இது இங்க நடக்கும், அது அங்க நடக்கும், இது இங்க நடக்கும். இதெல்லாம் ப்ராப்பர்ட் எல்லாம் கிடையாது, சும்மா எதையா சொல்லி ஜனங்களை தன் பக்கம் வச்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. இவன் போய் நீ பேசுற தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொன்னா அவன் ஏற்றுக்கொள்வானா? என்ன மாதிரி ஆள் பிரசங்கம் பண்ணா என்ன வீட்டுக்குள்ள தண்ணி கூட கொடுக்க மாட்டான். நான் தைரியமா பேசுவேன், உங்களுக்கு தெரியாது, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. அங்கே டீ குடிச்சு, அங்கே காப்பி குடிச்சு, அவங்ககிட்ட காணிக்க வாங்கி அவங்களுக்கே பிரசங்கம் பண்ணுவேன். அடுத்த வாரத்தில் இருந்து அவனை கூட்டிட்டு வராதே. ஒரு நைட் பிரேயருக்கு போனேன், உண்மையா நான் சொல்றதெல்லாம் உண்மையா சொல்றேன். ஒரு நைட் பிரேயர்ல இந்த அம்மா பார்த்தேன், அத பார்த்தா எனக்கு ஒண்ணும் ஓடல. இன்னைக்கு இந்த அம்மா பலி ஆயிட்டாங்க என் பிரசங்கத்தில மனசுல மட்டும் நினைச்சுக்கிட்டேன். என்னை கூட்டிட்டு வந்தவங்க அந்த அம்மா சண்டை போடுறாங்க, உனக்கு வேற பிரசங்கம் பண்ணது ஆளே கிடைக்கலையா? இவனதான் கிடைச்சானா, இந்த ஆள் தான் கிடைச்சானா? கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோயில் வர நைட் பிரேயர்ல பிரசங்கம் பண்ணி நடந்திருக்கிறேன். அவன் என்னை கூட்டிட்டு போனான், திட்டிகிட்டே வரான். பாத்தியா, பின்னாடி ஒருத்தன் கோட்டு போட்டு வந்தான், டை போட்டு வந்தான். அவனை இந்த அம்மா கட்டி பிடிக்கிறாங்க, காணிக்க கொடுக்கறாங்க, எல்லாம் செய்யறாங்க. பாரு நீ நட. அவனை நாகர்கோவில் வரையும் திட்டிட்டு வந்தான். அவனுக்கு பழைக்கவே தெரியாத ஒரு ஆள். ஏதோ ஒரு பேரை சொல்லியா, ஏதோ சொல்லு, சும்மா சொல்லு. உன்னை அடிக்க போறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்க போறாங்க, உன்னை ஒப்படைக்க போறாங்களா, என்னெல்லாமோ சொல்லி 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 திட்டிட்டு வர. உண்மையா யாருமனே கூடாரத்துல பிரவேசிப்பான், யார் அந்த வசனத்தை வாசிக்கலாம், யார் உங்க கூடாரத்தில் தங்குவான், வாசிங்க. அதெல்லாம் அப்படியே வந்துட்டே இருக்கணும் விசுவாசிகளுக்கு. யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுறோம். அல்லேலூயா. மனதார சத்தியத்தை பேச. நிறைய இடத்துல என்னை இரிட்டேட் பண்ணிருக்கிறாங்க, நிறைய இடத்துல என்னை ஏற்றுக்கொள்ளாம போயிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் சத்தியத்தை பிரசங்கம் பண்றதுனால. வசனத்தை பிரசங்கம் அது என்னையும் குத்தும், அங்கேயும் குத்தும். ஆமென். மனதார சத்தியத்தை பேச. சில சமயம் பேசிட்டு வண்டியில வரும்போது சரி நம்ம பேசியிருக்க கூடாது, அதுங்க எப்படியா போயிட்டு போயிருங்க, நமக்கு என்ன கிடக்குது, வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கணுமே, இப்படியே யோசிச்சே வருவேன். எனக்கு இவங்கிட்ட வந்தா இவங்களும் அந்த மாதிரி தான் திட்டுவாங்க, நீ போனியா வசனம் பிரசங்கம் பண்ணியா வந்தியாண்டு, ஏன் அதை இதெல்லாம் நீ பேசிட்டு, அப்படி இவங்க திட்டுவாங்க. ஆனா என் மனசுக்கு ஆழத்துல ஒண்ணு தெரியும், நான் பேசல, பசுத்தாவியானவர் பேசினாரு, நான் என்ன செய்ய முடியும், எனக்கும் பேச விருப்பம் இல்லை. சொல்ல விளங்குதா? தேவனுடைய பிள்ளைய இந்த நாளின் கால வேளையில நீதி செய்கிற ஜனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசனம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக, நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள், வாசல்களை திறவுங்கள். ஐயா, ஒரு வாசல் உனக்கு திறக்கப்படும் ஐயா, அந்த வாசலை நான் உனக்கு
சத்தியத்தை பிரசங்கம் பண்ணி நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிற ஒரு கூட்டம். அவர்களை ஜனங்கள் வெறுத்தார்கள். ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள். யோவான் சானகன் மாத்திரம் கொஞ்சம் பேசாம இருந்தா டெய்லி அவனுக்கு மத்தியான ராஜாவின் போஜனத்திலே சாப்பாடு கிடைச்சிருக்கும். அருமையான அவன் சாப்பிடுகிற சாப்பாடு, அவன் உடுக்கிற உடை, அவன் தங்குகிற இடமெல்லாம் உயர்ந்த இடத்தை அவன் பெற்றிருப்பான். அருமையான பீலையாம் தேடி போனது போல யோவான் சானகன் தேடி போகவில்லை. யோவான் சானகன் சத்தியத்தை பிரசங்கித்ததனாலே அவன் தலையை எடுத்து விட்டார்கள். நீங்கள் சில சமயங்களில் வைராக்கியமாய் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்தால் ஒரு ரிசல்ட் இல்லாம இருந்தாலும் 4 பேர் 5 பேர் இருந்தாலும் நீ பேசுற பிரசங்கத்தை கேட்டு அவன் வைராக்கியமா எழுமனா உன் ஊழியம் வெற்றி அடைகிறது, உன் பிரசங்கம் வெற்றி அடைகிறது. லட்சம் பேர் இருக்கிற இடத்துல எனக்கு அதான் மறக்கவே முடியல. டிஜிஎஸ் பேட்டி கொடுக்கிறாரு. கடலூர் மீட்டிங் முடிச்சுட்டு அவரை பேட்டி எடுக்க நிருபருங்க நிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க, இதையெல்லாம் நான் நினைக்கல. என் கூட்டத்துல ஒரு 5 பேர் 6 பேர் ரட்சிக்கப்பட்டாலே அதான் என் கூட்டத்தின் ஜெயங்கிறார். இந்த வந்த கூட்டம் எல்லாம் மற்ற சபைகளை சார்ந்தவங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைய இந்த நாளில் காலவேளை ஆராதனையில அடுத்த வாசல் அன்னைக்கு உங்களை கொண்டு போகிறேன். அருமையான அடைக்காத ஒரு வாசல். வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த வாசல் ஒரு காலம் அடைக்கப்படுவதில்லை, ஒரு காலம் மூடப்படுவதில்லை, ஒரு காலம் பூட்டப்படுவதில்லை. இது இரவும் பகலும் திறந்திருக்கிறது. எதற்காக திறந்திருக்கிறது என்றால் அருமையான நீதியை நடப்பித்த மனிதனுக்காக இந்த வாசல் திறந்திருக்கிறது. இந்த வாசல் மூடுவது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே இருக்கிற பரிசுத்தவான்கள் உட்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் இந்த வாசல் இரவும் பகலும் திறந்து கிடக்கிறது. வாசிக்கலாம். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. கீழே வாசிங்கம்மா. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதிலே பிரவேசிக்கும். வெளிப்படுத்தின புத்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அங்கே அவர்களுக்கு வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இது திறந்து கிடக்கிற வாசல். இதிலே அசுத்தமானவர்கள் போக முடியாது. பூமியிலே நீதியை நடப்பித்த விசுவாசி அது கிராமத்தில் இருக்கலாம், அவங்களை யாருக்கும் தெரியாது. நம்ம சபையில வந்த நிறைய பேர் நான் மறக்கவே மாட்டேன். அவங்களை எல்லாம் ஒரு அம்மா வருவாங்க இந்த கலைவாணிய நகர்ல இருந்து. அப்போ கலைவாணி நகர்லாம் சும்மா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. நானே ஒரு பிளாட்டை எனக்கு வந்தது, நான் அதை வாங்கல. ரொம்ப கம்மி ரேட்டு, 5000 ரூபாய்க்கு ஒரு பிளாட் நாககுளத்துல வந்து. இதெல்லாம் வாங்கல நான். இங்க யாரு வருவாங்க? இப்போ அதெல்லாம் ஓன்னு ஓடுது. அந்த வரிசையா அது அவ்வளவு இலவசப்பட்டா எல்லாம் பெரிய பெரிய வீடா இருக்கு. அந்த அம்மா அங்க இருந்து வருவாங்க, 2 கண்ணும் தெரியாது. அந்த அம்மா அப்படியே வருவாங்க. இங்கெல்லாம் மண்ணு காடா கிடக்கும், இதுவும் காடு மாதிரி இருக்கிற இடம் தான். அப்படியே வருவாங்க. அந்த காலத்துல அது ஒண்ணு சபை கூரையில தான் இருந்துச்சு. அந்த அம்மா வருவாங்க. எங்கம்மா போறீங்க? கண்ணு தெரியாது. அல்லேலூயா ஐயா பார்க்க போறேன், அல்லேலூயா ஐயா பார்க்க போறேன். என்ன பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தர் பக்கத்து சபை, அங்க ஒரு சபை இருக்கு சியோன்னு, அங்க கொண்டு விட்டாங்க. அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறா, அந்த பாஸ்டர் பேசிருக்காரு. ஐயோ எங்க ஐயா சத்தம் இது இல்ல, 2 கண்ணு சுத்தமா தெரியாது. எங்க ஐயாவை பார்க்கணும், அது சத்தம் போடுதான் அங்க உட்கார்ந்துட்டு. அப்ப ஒருத்தர் உங்க ஐயா யாரு? இல்ல எங்க ஐயா சத்தம் வேறமா இருக்கும். அப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த இங்க ஒரு ஐயா இருக்கிறாரு. அந்த விசுவாசி இந்த அம்மா இந்த சபையில மத்தவங்களை ஆராதனை செய்ய விடாது, அதனால இவங்க அந்த ஐயாட்டையே கொண்டு விட்டுருவோம்னு சொல்லி இங்க கொண்டு விட்டுட்டு போனாரு. அந்த அம்மா இறந்து போனாங்க. ஆனா எனக்கு சொல்லல, ரொம்ப நாள் சபைக்கு வந்தாங்க. இன்னொரு அம்மா மதுகடிப்பட்டில இருந்து வந்தாங்க. உங்க பேர் தனலட்சுமி. அந்த அம்மா தனலட்சுமின்னு ஒரு அம்மா, சின்ன கூரை வீடு. ஐயோ
நீங்க ₹1,00,000 கொடுத்தாலும் வாங்காது. சரி, இவ்வளவு வேலை செய்திருக்குது, காசு கொடுத்துட்டுவோம்னு சொன்னா காணிக்கைப்படி நான் திறந்து பார்த்தா காணிக்கைப்பட்டில கிடக்கும். உண்மையா ஒரு பைசா வாங்காது. ஆனா வேலை பயங்கரமா செய்யும். அப்பமெல்லாம் ரொம்ப எல்லாம் மண்ணா தானே இருந்துச்சு. நல்ல அம்மா வந்து பூண்டு உரிக்கிறது, ஊறுகாய் வைக்கிறது, சமையலுக்கு இந்த சமையலுக்கு ஹெல்ப் பண்ணும், ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது எல்லாம் உரிச்சு இரிச்சு வெட்டி வெட்டி கொடுத்துரும். அந்த அம்மாவை தேடி ஒரு நாள் போனா தனலட்சுமி, எத்தனை தனலட்சுமி அந்த மதகடிப்பட்டில் இருக்கிறாங்க. அந்த ஆள் கேட்கிறான், நீங்க எந்த தனலட்சுமியை பார்க்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்க. நான் என்னடா இவன் இப்படி சொல்றான். அந்த தனலட்சுமியை பார்க்க போனா நான் சொன்னேன், நான் ஃபாதர், இங்க செபத்துக்கு வருவாங்க. அந்த அல்லேலுயா பாட்டியா? அப்படி சொல்லுங்க சார், இங்க தனலட்சுமி சொன்ன அந்த அல்லேலுயா பாட்டி அங்க இருக்குதுன்னா அங்க போய் பாருங்க, அது அல்லேலுயா தான் சொல்லிட்டு கிடக்கும். பரலோகத்தின் வாசல் அவர்களுக்கு திறந்திருக்கும். ஆமென், ஆமென். சிலர் செய்த கிரியைகளை அருமையான மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகம் அதை மறக்காது. பரலோகம் மறக்காதையா? பரலோகம் மறக்காத அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல, அவர் நீதி உள்ள தேவன். உனக்காக ஒரு வாசல் திறந்திருக்கிறது. அங்கே பசி இல்லை, அங்கே தாகம் இல்லை, அங்கே புலம்பல் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே மரணம் இல்லை. அங்கே அவரை போல் அவரோடு கூட வாழுவோம். நீ செய்த கிரியைகள் எல்லாம் மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார். மறக்காதவர், மறக்காதவர். சிஸ்டருடைய அப்பா எனக்கு மறக்கவே முடியாது. அவரு மறக்கவே முடியாது. எப்படி மறக்க முடியாதுன்னா, அவரு மாத்திரம் இந்த சர்ச்சு வேலை, இந்த கீழெல்லாம் வேலை செய்தார். கேன்சர் பேஷண்ட், யூரின் டீப் இருக்கும், யூரின் டீப் அந்த பையில இருக்கும். ஆனா வேலை செய்வார். ஒரே கொத்தனார் தான் அந்த 2 ரூமையும் கட்டினாங்க. எங்களுக்கு காசு கூலிக்கு கொடுக்க காசு கிடையாது. நாம் சிமெண்ட் வாங்கும் போது ₹25 மூட்டை, செங்கல் ₹500. உண்மையா? ஒரு லாரி செங்கல், பின்ன மணல் சொல்லவே வேண்டாம். அப்படிதான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன். அது அன்பு சிமெண்ட். நான் போய் கேட்பேன், எவ்வளவு விலை கம்மியா இருக்குதோ அவ்வளவு விலை கம்மி சிமெண்ட் கொடுங்க. அப்புறம் எனக்கு செண்பகால அது சொன்னோன்னா நான் கம்பெனிக்கே போயிட்டேன். கிறிஸ்டியன் சொன்னதுனால அவர் போயிட்டேன். அவங்க தான் அந்த பால்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே அவங்க தான், அந்த இன்ஜினியரிங் காலேஜ் அங்க அவங்க தான் வச்சுக்கிறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் பட்ட பாடுகள், நாம் பட்ட பிரயாசங்கள், நாம் பட்ட கஷ்டங்கள் ஒன்றையும் கர்த்தர் மறக்கவில்லை. நீங்க நினைச்சுங்க, பிள்ளைங்க மறந்துடுவாங்க. நீங்க என்னதான் பிள்ளைங்களுக்கு செய்யுங்க, வீடை கட்டி வச்சுக்கிறீங்க, பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறீங்க, டெபாசிட் போட்டுக்கிறீங்க, அதை சேர்க்கிறீங்க, நகை வாங்கி போட்டுக்கிறீங்க, வட்டிக்கு நகை வாங்கி ஒரு 2 பவுன் செயின் வாங்கி போட்டுக்கிறீங்க, பிள்ளை கழுத்துல ஒண்ணும் இல்லைன்னு அது சொல்லுது. அவங்கெல்லாம் நீ என்ன செய்தாங்க, அவங்க அப்பா அம்மா என்ன செய்தாங்க தெரியுமா? என் கூட படிக்கிறவங்க, நீ என்ன பெருசா செய்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படி சொல்லுவாங்க. ஆமென். ஆனா கர்த்தர் அப்படி இல்லையா? நீ ஒரு சின்ன காரியம் செய்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதை மறக்க மாட்டாரையா? அது நினைவிலே வச்சிருப்பாருயா. ஸ்தோத்திரம். இந்த சிறியவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த வருஷத்துல நான் உங்களை கேட்கிறேன், நீங்க இந்த ஊழியத்தை கட்டும்படியாய் உங்கள் பிரயாசங்களை நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். உங்கள் ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கை இந்த ஊழியத்துக்கு என்று நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களாலே கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். இதை நீங்கள் இந்த வருஷத்துல செய்கிறீர்கள். நீங்கள் நிறைய பேர், நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதிகமாய் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆலயங்களை கட்டி எழுப்ப வேண்டும். புதிய வாசல்களை கர்த்தர் ஊழியத்திலே திறக்க வேண்டும். புதிய பாதைகளை தேவன் திறக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எதையெல்லாம் செய்துண்டு போகிறீர்களோ அதையெல்லாம்
பரலோகத்திலே அறுப்பீர்கள். ஆமென். ஒரு பொற்கிரீடம் உங்கள் தலையின் மேல வைக்கப்படும். ஆண்டவர் சொல்லுவார், பாண்டிச்சேரி பட்டணத்திலே உண்மையான தோய்ந்து போன, உடைக்கப்பட்ட, சுமைக்கப்பட்ட என்னுடைய ஊழியத்தை தாங்குகிற மகள், சுபிக்கிற மகள், பிரயாசப்படுகிற மகள், கண்ணீர் விடுகிற மகள், ஓ என் ஊழியத்தை கட்ட இவள் பட்ட பிரயாசம் சொல்ல முடியாது. உங்கள் தலையில பொற்கிரீடம் வைக்கப்படும். உங்கள் சரீரத்தில மகிமையான வெண்வஸ்திரம் எடுக்கப்படும். நீங்கள் தேவனுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்திருப்பீர்கள். தேவனோடு கூட நடப்பீர்கள். தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, பூமியிலே கர்த்தருக்காய் கிரியை செய்ய இயேசுவை அழைத்திருக்கிறார். பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை பலமாய் கட்டுகிற ஒரு மகனாய் நீ எழும்புவாயா? கர்த்தருடைய ராஜ்யம் முன்னாலே அவன் குடும்பத்தாலே அவன் பிள்ளைகளாலே கட்டப்படுவதாக. அப்படியே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.